மூஞ்சியான்னு பாருங்க, நீங்க மூக்கே ஒரு ஷேப்பே இல்ல. நான் அதை எடுத்து அந்த ஃபுல்லா நெளிவெல்லாம் எடுத்து தட்டி வெல்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி தான் நான் அந்த டோனே கொண்டு வர முடியும். கலரை பாருங்க, என்ன ஆசம் வண்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இருக்கு. உருவக்கேலி பண்ற மாதிரி இருக்கல. சாரி சார், இல்ல இருங்க, மேம் தான் பண்ணல. நான் சாரி நான் ரொம்ப டென்ஷன். நான் பண்ணிர கூட இல்ல சார், சாரி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். உருவகேலி நான் பண்ணிர கூடாது, என்ன மன்னிச்சு விடுங்க, வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட். அப்ப என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போலாமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாமா சார்? நான் வந்து உருவகேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவகேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சுனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும், அதுக்கே எனக்கு வந்து 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழ வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன்.